ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அசத்தலான அருமையான 5G ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் அப்படின்னா விவோ T2 5Gங்கிற ஃபோன் தான். உங்களோட பட்ஜெட் வந்து 17,000லேருந்து 19,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபோனை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியமான ஃபோன். விவோங்கிறது வந்து ஒரு பாப்புலரான கம்பெனி. இந்த ஃபோன் வந்து ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா கேமரா சரி, டிசைன், பர்ஃபார்மன்ஸு, பேட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 ஃபீச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ரேமு, ஸ்டோரேஜ், ஓஎஸ், பேட்ரி, ப்ராசரு. அதில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து 6GB ரேம் வருது, இன்னொன்று வந்து 8GB வந்து ரேம் வருது. இந்த 6GBக்கு 8GBக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6GB நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 17,000, 8GB அப்படின்னா 19,000 வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா 8GB சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ஸ் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே கொண்டு போகும் 8GB ரேம். ஓகேங்களா? ஸோ ரேம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் 8GB வந்து வெர்ச்சுவல் ரேம் சொல்லியிருக்காங்க. பட் வெர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்பேஸை எடுத்து அது ரேமாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்காது. பட் அது ஒரு சப்போர்ட்டாக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ். இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் வந்து 128GB வந்து இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய ஸ்டோரேஜ். இதன் மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது வந்து நல்ல ரெக்கமெண்டட் ஆப்ஷன் தான். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1TB மாஸ் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டு நீங்கள் 1TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜுங்கிற அந்த டைப் சிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்கு. அது வந்து லேட்டஸ்ட்டு தான். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ் வந்து இந்த ஃபோனில் Android 13 பேஸ் பண்ணியிருக்க ஃபன் டச் ஓஎஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து லேட்டஸ்ட் Android ஓஎஸ் தான். ஸோ இதுவும் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தோன்னா பேட்டரியும் ப்ராசஸர் தான். ஸோ பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இது வந்து சாலிடாக 1 days வந்து நிற்கும். அது இல்லாமல் இந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குயிக் சார்ஜிங் வந்து 44 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25 நிமிஷத்தில் 50% வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ உடனே வந்து உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் உடனே ஃபீல் பண்ணிக்கலாம். பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் ஃபீட்பேக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். ஸோ ஸ்னாப்ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ப்ராசஸர். அதனால் ஸ்னாப்ட்ராகன் எந்த ஃபோன் இருக்கோ கண்டிப்பாக அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் இருக்குது வித் ஆக்டாகோருங்கிறது 8 கோர் இருக்கும். அதனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பேட்டரியோட ஆப்டிமைசேஷனு, பவர் எஃபிஷியன்சி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா Adreno 619ங்கிற GPU யூனிட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஃபீச்சருமே இந்த ஃபோனுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.38ங்கிற லார்ஜர் ஸ்க்ரீன், அதுவும் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபோனுடைய ஆப்ஸ் அந்த லுக்கு வியூ சொல்லுவோம், UI லுக்கு, அது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+. இது வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷன். நிறைய ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வெறும் HD இதை மட்டும்தான் HD+ மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் மினிமம் ஃபுல் HD+ பார்த்து வாங்க. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ப்ளஸ் AMOLED LED டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபோனோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலரிங் சப்போர்ட் வந்து 16 million. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பீக் பிரைட்னஸ் வந்து அதாவது சூரிய வெளிச்சத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1300 வந்து பீக் நெட்ஸ் இருக்குது. ரெக்கமெண்டட் வந்து 500 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலேயே இருக்குது. அதனால் இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா HDR10+ங்கிற இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து மீடியாவுடைய கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. டிஸ்பிளே டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூசர் வந்து கேமராவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. செம சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பேக் கேமரா வந்து 2 இருக்குது. மெயின் கேமரா வந்து 64 MB இருக்குது. அதுக்கப்புறம் இது அடிஷ்னல் கேமரா வந்து 2 MB இருக்குது. அது இல்லாமல் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 60 MB வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமரா மூலமாக நீங்கள் HD ரெக்கார்டிங், ஃபுல் HD ரெக்கார்டிங் இது எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 7th கேமரா ஆப்ஷனும் இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஸ்டார்டிங் வந்து 17,000, அதாவது 17,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 6GB சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனோட விலை வந்து 17,000.
அதுவே 8GB சூஸ் பண்ணிங்கன்னா 19,000. இது வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ரேட் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபீச்சருக்கு வந்து இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான். இது வந்து எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோன். ஸோ இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 200 தான் இருக்குது. வெறும் 172 கிராம் தான். அப்போ வந்து உங்களுக்கு கைக்கு வந்து கச்சிதமாக இருக்கும். இதனுடைய திக்னஸும் பார்த்தோம் அப்படின்னா 7.8 வந்து திக்னஸாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே எண்டில் 2 எண்டில் வந்து நீங்கள் வந்து சார்ஜராக மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி மொபைல்லேருந்து சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் டேட்டாவும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து என்ன அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரே டைமில் 2 சிம் கார்டு பண்ணலாம், மெமரி கார்டு பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் பண்ண முடியும். இது வந்து யூஸ்வலாக நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஃபோனில் வந்து கொடுத்துருப்பாங்க, சில ஃபோனில் வந்து இந்த ஆப்ஷன் எடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மட்டும் போதும் அப்படின்னும் போது இது வந்து ஒரு பெருசாக ட்ராபேக் தெரியாது. எக்ஸ்டர்னல் பார்க்கும்போது இது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய 11 ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஃபோனில் இருக்குது. மற்ற பேசிக்கான வைஃபை ஃபீச்சர்ஸு, ப்ளூடூத்து, ஜிபிஎஸ்ஸு, பேசிக்காக இருக்கிற எல்லா சென்சருமே இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த ஃபோனில் வந்து என்ன தான் இப்போ ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக ட்ராபேக் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அட்வான்டேஜ் தான் இந்த ஃபோனில் அதிகமாக இருக்குது. ட்ராபேக்குன்னு சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. அதாவது மெமரி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமமே 128 GB தான் இன்டர்னல் இருக்குது. அது வந்து நீங்கள் அதிகமாக டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறீங்க, வீடியோஸ் ஆடியோஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா போக அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் வந்து 1 TB வந்து போட முடியும். ஆனால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே டைமில் ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கல. அதுதான் வந்து ஒரு ட்ராபேக். அதனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்த ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எஃப்எம் ரேடியோ, எஃப்எம் ரெக்கார்டிங் கிடையாது. இப்போ வந்து எஃப்எம் ரெக்கார்டிங் வந்து பெருசாக பாப்புலாரிட்டி இல்லை. அதனால் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. பட் ட்ராபேக்காக நான் வந்து சொல்கிறேன். எஃப்எம் ரேடியோ வந்து இதில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NFC வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதுவும் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதில் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. அதாவது 2 ஸ்பீக்கர் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இது இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப பெருசாக வந்து ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ மெயின் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மட்டும்தான். அதுவே இன்டர்னல் 128 போதுன்றவங்களுக்கு வந்து அது ட்ராபேக்கும் தெரியாது. இல்லை வந்து ஒரு சிம் கார்டு எனக்கு போதும், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் பார்க்கும்போது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய டிசைன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு 5G டூயல் சிம் ஃபோன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நிறையா கம்பெனி பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சரும் கொடுத்துட்டு இதை மட்டும் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தாங்கன்னா 2 ஸ்லாட் மட்டும்தான் பண்ண முடியும், 3 ஸ்லாட் பண்ணவே முடியாது. மற்றபடி மீதி எல்லா ஃபீச்சருமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD. இது வந்து ரெக்கமெண்டட் ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. அதுக்கப்புறம் OSோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா விவோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 4000. அதுக்கப்புறம் 128 GB இன்டர்னல். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா Android 13 இருக்குது. பட் இதுக்கான அப்டேட் வந்து சொல்ல மேபி வந்து லேட்டராக இருக்கலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் ஃபீச்சராக தான் இதில் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேட்டிங் வந்து 4.4. எல்லாமே அபோவ் 4க்கு மேலே தான் இருக்குது. இதில் டிசைன், லுக்கு, பர்ஃபார்மன்ஸு, பேட்ரி, கேமரா எல்லாமே வந்து இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இது விவோங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான மாடல். அதனால் நீங்கள் வந்து கரண்ட் ட்ரெண்டில் மோட்டோ, விவோ, ஓப்போ இந்த 3 பிராண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஃபோன் வந்து நம்பி வாங்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து 17,000லேருந்து 19,000 வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்த ஃபோன் வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். இதான் வந்து இந்த ஃபோனோடைய டிசைன்.
இந்த ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனாக இருக்குது. டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.